டிமாண்டி காலனி படம் எப்படி இருக்கு? டிமாண்டி காலனியோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அனைவருக்கும் வந்து ஒரு பிடிச்ச படமாக தான் அமைஞ்சது. டிமாண்டி காலனி 2வும் அதே மாதிரி வந்து அருள்நிதிக்கு வந்து கை கொடுத்ததா இல்லையா அப்படின்னு ஒரு 2 நாள் கழிச்சு நமக்கு தெரிய வந்துடும். ஒரு திகில் படம் பார்த்த அனுபவத்தை வந்து இந்த படம் வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொடுக்க தவறி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து டிமாண்டி காலனி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவ்வளவு ரசனையாக, அவ்வளவு நுட்பத்தோட, அவ்வளோ ஒரு காமெடியோட, ஒரு திகில் படத்தில் அவ்வளோ ஒரு நகைச்சுவையோட இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். செகண்ட் பார்ட்டில் வந்து கதையாக ஜெயிச்சிருக்கு. கதையாக அப்படின்னா ஒரு படம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்து செகண்ட் பார்ட்டுக்கு வந்து வரும்போது நிறையா படங்கள் தோல்வியை மட்டும்தான் வந்து தழுவிருக்கு. ஆனால் இந்த படம் கதையாக ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து அப்படியே செகண்ட் பார்ட்டுக்கு வந்து ட்ராவல் ஆகிற விஷயம் வந்து சூப்பராக இருந்தது. ஏன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் அருள்நிதி சாகிற மாதிரி நம்ம நினச்சிருப்போம். ஆனால் வந்து சாகலை. பிரியா பவானி சங்கர் வந்து அருள்நிதியை காப்பாற்றி திரும்ப வந்து அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு அருள்நிதி வந்து அவருக்கு சகோதரராக இன்னொரு அருள்நிதி வந்து இருப்பார், வந்து உடன் பிறந்த சகோதரராக. சொத்துக்கு ஆக வந்து ஆசைப்பட்டு இந்த அருள்நிதியை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து வரும்போது அங்கே என்ன அதிர்ச்சி இருக்கும் அப்படின்னா வந்து அருண் பாண்டி வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து இவர் செத்துட்டா நீயும் செத்துருவ. ஏன்னா வந்து இந்த உலகத்தில் ரெட்டப்பிறவியாக இருக்கும்போது ஒரு சில உயிர் வந்து ஒரே நேரத்தில் இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரே நேரத்தில் உயிர் பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பயம் காட்டினோடனே இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே அருள்நிதி வந்து பிரியா பவானி சங்கரோட அப்படியே ட்ராவல் ஆகிற மாதிரி கதை போகும். அங்கே அருண் பாண்டி வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி காட்சிகள் போகும். இப்படி போயிட்டு இருக்கும்போது என்னென்னா டிமாண்டி காலனியில் யாரெல்லாம் வந்து அந்த புத்தகத்தை படிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து திரும்ப இது மாதிரி இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து யாரெல்லாம் வந்து கூடுதலாக வந்து வராங்க அப்படின்னா வந்து அருண் பாண்டி, பிரியா பவானி சங்கர், அதுக்கப்புறம் வந்து காலேஜ் படிக்கிற 2 பொண்ணுங்க அந்த புத்தகத்தை படித்து திரும்ப அந்த டிமாண்டி காலனிக்குள்ளே அவங்கள வர்றது, திரும்ப வந்து ஒரு வக்கீல், அதுக்கப்புறம் வந்து போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையில் வந்து அப்படியே வந்து நிறையா கேரக்டர் வந்து அப்படியே வந்து பின்னி அப்படியே வந்திருப்போம். எவ்வளவு பின்னி எடுத்தாலும் அங்கே வந்து யாருக்கெல்லாம் வந்து நடிப்பு இருக்கும் அப்படின்னா வந்து பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அதே ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து எப்படி டிவியில் வந்து ஒவ்வொருத்தராக வந்து சாகிறதெல்லாம் வந்து முன்னாடி பார்ப்பாங்களோ அதே மாதிரி ஒரு ஹோட்டலில் 3 பேர் மாட்டிக்குவாங்க. அந்த 3 பேர் யார் அப்படின்னா வந்து ஒரு சாமியார், அப்புறம் வந்து அருள்நிதி, பிரியா பவானி சங்கர். இவங்க 3 பேரும் அந்த இடத்துல இருந்து எப்படி வெளியே வந்தாங்க, யார் மீட்டா, அருள்நிதி எந்த அருள்நிதி வந்து செத்தாரு, எந்த அருள்நிதி உயிரோடு இருக்கார் அப்படிங்கிறது தான் வந்து டிமாண்டி காலனி திகில் நிறைஞ்ச ஒரு படமாக கொடுத்துருக்காங்க.